தமிழக சட்டப்பேரவை தேர்தல் விறுவிறுப்பாக நடைபெற்ற நிலையில் முதல் தலைமுறை வாக்காளர்கள், இளைஞர்கள் உள்ளிட்டோர் ஆர்வமுடன் வாக்களித்தனர். அவர்கள் கூறிய கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு 7 மணிக்கே வந்துட்டு மாதிரி வாக்குப்பதிவு போட்டாங்க போல இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு உள்ளே வரும்போது வந்துட்டு ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி வந்து ஃபோன்லாம் கொண்டு வரக்கூடாது. அதுக்கப்புறம் வந்துட்டு வச்சுருந்தீங்க அப்படின்னா வண்டிகளில் வச்சுருங்க, இல்லைனா பக்கத்தில் வீடுகளில் கொடுத்து வந்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. உள்ளே வந்தோன்னா பார்த்தீங்கன்னா கரெக்டாக வரிசையாக நிற்கணும். அந்த மாதிரி பூத்தில் வந்து நம்பர் வரிசை எண் போட்டிருப்பாங்க. அந்த வரிசை எண்ணை பார்த்துட்டு நீங்கள் கரெக்டாக வாங்க அப்படின்னு முன்னாடியே சொல்லிட்டாங்க. அதுபடி நம்ம எல்லாருமே வந்துட்டு பண்ணிட்டோம். நல்லா தான் இருக்குது. ஏன்னா இப்போ ஃபஸ்ட் டைம் நானே நிறைய தடவை போட்டிருக்கேன் ஓட்டு. இப்போ திடீர்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட் டைம் போடுற மாதிரி ரொம்ப பயமாக தான் இருக்குது. ஒரு மாதிரி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ரொம்பவுமே வந்து மகிழ்ச்சியாக ஃபீல் பண்ணுறேன். பட் இருந்தாலும் ரொம்பவே பயமாக இருந்துச்சு. போய் ரொம்ப எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது ரொம்பவுமே. ஆனால் நல்லா கைட் பண்ணாங்க. ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்குது. அது ஒரு வார்த்தை தான், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு. போட்டேன் நாங்கள் 7 மணிக்கெலாம் ஓட்டாக வந்துடணும்னு எங்களுக்கு ஒரு சந்தோஷம். ஓட்டாக வந்து போட்டுறணும் அப்படிங்கிறத நாங்கள் எங்கள் குடும்பத்தோடு வந்து நாங்கள் போட்டோம். ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப வருஷம் கழிச்சு எப்படா ஓட்டு போகணுன்னு வெயிட் பண்ணிட்டே இருந்தது. கரெக்டாக ஓட்டர் ஐடி வந்து ஸ்லிப் வந்த உடனே உள்ளே விட்டுட்டாங்க. ரொம்ப எக்ஸைட்டட் போட்டதில். ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி போடுறதுல ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நம்ம ஒரு தமிழ்நாட்டில் பிறந்து ஒரு தமிழ் உரிமைக்காக நம்மளே ஒரு மக்கள் ஆட்சியை தேர்ந்தெடுக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம கடமை சார், இது ஓட்டு போட நம்ம கடமை, நம்ம போட்டு தான் ஆகணும். அதுக்கு தான் நம்ம வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டால் ஓட்டு போடுறதுக்காக நான் வரேன். இதுதான் ஜனநாயக உரிமைன்றது. ஓட்டு போடுறது நம்ம உரிமை. ஓட்டு போட விட்டோம்னா எல்லாமே மாறி போயிடும். ஓட்டு போட நம்ம கடமை. வசதிகள் இல்லை சார். நான் என்னுடைய கடமையை நானே போய் பண்ணிவிட்டு, ஆனால் வண்டி உள்ள போகிறதுக்கு வசதி இருந்துச்சு. போய் நானே போட்டு வந்துட்டேன். போய் அந்தளவுக்கு ஹெல்ப் பண்ணாங்க.